சாமி இன்றைக்கும் மணிகண்டன்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவர் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். சாம்பார் வேணுமா? இந்தாங்க அப்பளம் தாங்க, அப்பளம் தாங்க. நம சிவாய். நம சிவாய். சாப்பிடுங்க. வாங்க 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 பண்ணியார். நம சிவாய். வாங்க பண்ணியார். மோர் 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 கொஞ்சமா? சாப்பிடு. சாமி இன்றைக்கும் மணிகண்டன்றது தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம். சாப்பிடுங்க. தாத்தா மோர் கொஞ்சம் ஊற்றிட்டா. ஆமா, வெயில் எல்லாரும் மோர் விரும்பி சாப்பிட்றாங்க. என்ன பண்றது, அடிக்கிற வெயில். சாமி ஆமா ஆமா, செவல்ல வயசானவங்களுக்கு எல்லாருமே அந்த சளி தொந்தரவு இருக்குது. 60-70 வயசானவே தொந்தரவு வரும். நேற்று மோர் குழம்பு நல்லா இருந்தது. யாரு பாத்திரம்? நம்மளுக்கு தானே. ஏதாவது கடைக்காரதுங்களா? இல்லை, இந்த பாத்திரம் நீங்க எடுத்துட்டு வர மாட்டீங்களா? உள்ள பிளேட் இருக்கு பாருங்க, இருக்கிறத கொடுத்துட்டு வாங்க. மாரிமுத்து வேணுன்றது வாங்கிக்கோப்பா. சாம்பார் இன்னைக்கு. சரி சரிப்பா, சாம்பார் ஒரு கண்டி சேர்த்து கொடுத்துருங்கப்பா. வாங்கிக்கோ மாரிமுத்து. போதுமா மாரிமுத்து? போதுமாப்பா? சிவாய நம. பிளேட் இல்லைங்களா சாமி?
இது கூட நான் இங்கே வந்து எப்போ வந்து அப்புறம் மதுரையில் இருக்கு. மதுரையில் எங்கே இருக்கீங்க? ஆரப்பில் கிராஸ் ரோடு. யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டில் தர சொல்கிறேன். 2 நாளைக்கு வந்து சார். அப்படியா? ஆகாது. ஏன் தண்ணி அதெல்லாம் நமக்கு வராது. நமக்கு எல்லாருமே தான் நம்ம வந்து இறைவனை பார்க்கறதுக்காக வரோம். 1000 இருக்கும், அதை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. அது அதை விட வேற ஒரு உலகத்துல உயர்ந்த விஷயம் வேற என்ன இருக்கு? நான் தேவாரம் பாடுவேன். அப்படிங்களா? ஒரு பதிகம் பாருங்க. ரொம்ப நல்லது. மாதர் தீரை கண்ணியா மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தே புகுவாரவர் பின் புகுவே யாரும் சுவடுபடாமல் ஐயாரடையும் போது காதல் மடப்பிடியோடோ களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையா உங்களை மாதிரி சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்குறது அதுவே பெரிய ஆனந்தம் எங்களுக்கு. எங்களுடைய சேவையில பேரானந்தமே இதுதான். பிளேட்ல கொடுங்க ஐயா. பிளேட் இல்ல உள்ள இருக்கு, அடியில் இருக்கு பாருங்க. சாமி இங்க உட்காருங்களா? இங்க இலையில வச்சு கொடுத்துட்டுங்களா? அப்படியே சாப்பிட்றீங்களா? பிளேட்டு காலி ஆயிட்டு இருக்கு. தேவையான அளவுக்கு எதுவுமே எட்டார மாதிரி இல்லை. நேற்று மத்தியானம் நேற்று காலையில 10-10:30 ஆயிடுச்சு நான் சாப்பிடும்போது. நேற்று சாப்பிட்டதோட சரியா? ஆமா. ஏன் ஒரு வேளை தான் சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல, கிடைக்கும் போது சாப்பிட்டு அளவு சாப்பிடுவேன். சந்தோஷம். துரோக சம்பவம் போயிருந்தேன். நேற்று யாகத்துல ஆரம்பம், கூட்டம் அதிகமா இருக்கும், போக முடியாது. கேள்விப்பட்டிருக்கேன், போனதில்லை. இங்கே காய் முட்டை சாப்பாடு தர சாமி. ராமநாடு பக்கம் கோயில் இல்ல தெரியும், பட் அந்த கோவிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை. இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடுத்துருங்க சாமி. பிசைஞ்சுக்கோங்க, சாம்பார் கொடுத்துட்றோம். போதுங்களா? சாதம் இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டுங்களா? சாப்பாடு போதும், அவ்வளோதான் நமக்கு அளவு. நிறையா வாங்கி வயிறாறு சாப்பிடுங்க. நல்லது சார். நான் இங்கே உட்காந்து இந்த லைன்ல நான் ஒரு ஆளுமே சொல்லிக்கலாம். ஒரு 1000 பாட்டாக படிச்சு என்ன மூலமந்திரம் சொல்லிட்டே இருப்பேன் சாமி. என்ன மூலமந்திரம் சொல்லிட்டே இருப்பேன். சரி சரி சரி, சாப்பிடுங்க. பாட்டுங்களா? முடிச்சுட்டு வரேன், வரும்போது உங்களை பார்க்குறேன். வாங்க வாங்க ஐயா. சிவாய நம. சாமி வணக்கம் வணக்கம் தாத்தா. ஒரு பக்கம் மோர் ஊற்றிருங்க அவருக்கு. எங்க சாமி? அவர் சாமியை காணா, வெள்ளை வேட்டிய எங்க போயிருக்காரு? என்னாச்சு? யாரு வந்து பேசுறாங்க. சாயங்காலம் போல இன்னைக்கு வந்தா வரணும். வந்தா தண்ணி போட்டாங்களா ட்ரம்ல?
சரி சாமி. ம். தாங்கள் ஆசீர்வாதம். எல்லாம் அவங்களுடைய செயல். நீங்க பெரியவங்க ஆசீர்வாதம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன சாமி எங்க நம்சாயத்தை அனுப்பிச்சு விட்டுக்கிறீங்க? ஆமா நாங்க அனுப்பிச்சு விடுறோம். அவருக்கு எங்கா கிளம்பியிருப்பாரு. நீங்க தான் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜாத்திரை வரைக்கும் 1000 இல்ல சார், வடிவல் மாதிரி நேக்கா கோத்து விட்டுங்க. யார்ட்டையும் அவர்கிட்ட உள்ளது மட்டும் அதுதான் உண்மையான துறவி. ஆனா வணக்கண்ணா, ஆனா தண்ணி வரலண்ணா இன்னும். கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்கண்ணா. சார் நன்றிண்ணா. நான் யாரையும் எங்கேயும் அனுப்புறது இல்லை சாமி. நாங்களாம் தகவல் மையம் தான், ஆனா அனுப்ப மாட்டோம். எங்க என்னென்ன இருக்கு தகவல் சொல்லுவோம். பாட்டி இப்படி வந்து உட்காருங்க, அப்புறம் வாங்கிக்கோங்க. அவங்க வாங்கிக்கட்டும். எல்லாம் நல்ல வெயில்ல தான் சாமி கிரிவலம் ஸ்டார்ட் பண்றாங்க. பாவம். இல்ல 1 மணி 2 மணிக்கெல்லாம் துடிக்கிறாங்க. சில பேர் பஸ்ஸுக்கு வராங்களா, வண்டி டயம் இருக்கும், வெளியில இருந்து வரவங்க காலைல வந்திருப்பாங்க. தெரிய மாட்டேங்குது. பகல் பூரா ஒண்ணு பொழுது வருது. 4 மணி 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் சாமி வெடிக்கலாம். காலைல வருவாங்க, நைட்டு பகல்ல கிரிவலம் போயிட்டு நைட் வந்து அதுதான் தூரங்கள் இருக்காங்கல்ல, பகல்ல இங்க அது பிளான் பண்ணி வரணும். ஈவினிங்கா அங்க வந்து இறங்குற மாதிரி வரணும். நைட்ல கிரிவலம் போயிட்டு சாமி அந்த பக்கம் ஈவினிங் வந்தா 2 நாள் லீவ் ஆயிரும். முதல் நாள் நைட்டு வந்து மறுநாள் நைட்டு போனோம்னா ஒரு நாள் லீவ் முடியாது. அதையும் பாருங்க சாதம் போதுமா அதை பாருங்க. நீ சாயந்தரம் ஏறினான்னு வைங்களேன், டூட்டி சாயந்தரம் ஏறினா காலைல வந்து இறங்குவாங்க. வெயில் கடுமையா இருக்கு சாமி, நிக்கவே முடியல. அப்புறம் இன்னைக்கு நைட்டு என்ன, நாளை காலைல டூட்டிக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு கதை இருக்குல்ல. கொப்பளம் போட்டு இருக்குல்ல காலெல்லாம். அதே செருப்பு வராது. ஒரு கிலோ 30 ரூபாய், அரை கிலோ 20 ரூபாய். எங்கேயாச்சும் ஏதாவது ஸ்பான்சர் இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்கு? வெளியிலயா? எங்க? அப்படியா? கூட்டம் கம்மியா இருக்கு. நேற்று ஒரு 50 பேருக்கு மேல இருந்தாங்க உங்க இடத்துல, பெரிய கியூவா இருந்துச்சு. இன்னைக்கு பாதி குறைஞ்சிட்டு இருக்குது. ஓ
போட்டாரா எடுத்து கொடுப்பா. உட்காந்துங்க இங்கேயே சாப்பிடுங்க. இருங்க இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல ட்ரம்ல அங்கே கொண்டு வந்து போடுவாங்க பாருங்க. வருங்க பாருங்க, ஃபோன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுவாங்க. அத பாட்டில் வச்சிருக்கீங்களா, புடிச்சு வச்சிருக்க வேண்டியது தானே. எப்பயும் கையில ஒரு கேன் தண்ணி வச்சிருங்க. ஒரு எமர்ஜென்சி, ஒரு தாகம் எடுக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விக்குது, என்ன பண்ணுவீங்க? 1 லிட்டர் வச்சிருங்க. வாங்க ஐயா. நம சிவாய. என்ன அப்புறம் எங்க உளுந்து வடை தரவே இல்லை. சும்மா சும்மா கேட்ட. வேணாம் வேணாம் தாத்தா. தாத்தா சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம். பத்தியா என்கிட்ட பேசுறதால அதுலயே சாம்பார் வச்சுட்டு சாமியாருங்களுக்கு தான் ஐயா. ஊத்துருங்க சாம்பார். வரேன் சாமி. சாப்பிட்டீங்களா தாத்தா? அவர் ஒரு ஆள் வராருங்க, கொடுத்துட்டு வந்துடுறேன். இறங்க. என்ன நீ கிரிவல பாதை அப்படியே சைலண்டா இருக்கு. கொஞ்சம் பாலக்குண்டு டோக்கன் ஆட்டுக்கு கம்மியா இருக்கும். அதுக்கு மட்டும் போடுங்க. அதுல இருந்தா ஆமா ஸ்ட்ரைட். எல்லாரும் இந்த சாம்பார் ஊற்ற வேண்டியதுதானே. பிளாஸ்டிக்ல சூடு தாங்காது. பார்த்துங்க, கீழே போட்டுற பாருங்க. ஓகே. சொல்லு சாமி, என்ன சாப்பிட்டீங்க காலைல? காலையில் என்ன சாப்பிட்டு? கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டேன். உப்புமாவா? சாப்பாடு வந்ததா காலையில்? வரல, வாங்கினேன். கடைக்கு போகும்போது. கடையில் போயிட்டு வாங்கினேன். கடையில் போகும்போது கொடுத்தாங்க. ஓ சரி, அது சாப்பிட்டேன். சரி, கொண்டு வருவீங்களா? போய் உட்காருறீங்களா? நான் எத்தான் தரேன். இல்லை அங்கே தண்ணி வசதி. சரி சாமி, சரி. வாங்க சாமி. பிளேட் இல்லை, இலையில வச்சு போட்டுற. சாப்பிட்றீங்களா? பாத்திரம் இருக்கா? சரி உட்காருங்க, நான் வாங்கிக்கிறேன். குழம்பு ரசம்.
நீங்கள் போங்க உங்கள் இடத்துக்கு போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். தலை இதில் சாப்பாடு போட்டு இதில் சாம்பார் ஊற்றுரு. இதில் சாம்பார் கொடுத்துருங்க. சாம்பார் கொடுத்துருங்க. மேலே முடிச்சு உட்காந்து சாப்பிடுங்க நிதானமா. வழியை ஊற்றாதீங்க சாமி. அவர் இடத்துல போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் சாமி. கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் போங்க, எடுத்துகிட்டு வருவார். நீங்கள் போங்க. சாம்பார் வேணுமா சாமி? சாம்பார் இன்னொரு கண்டி கொடுத்துருங்க. ஒரு வாங்கம்மா, வாங்கிக்கோங்க. சாமி தூங்கிட்டீங்களா? 2:30 மணி கோயில் 2 மணி வந்திருப்பேன். 3 குளிச்சுட்டு 3 போயிட்டு வந்தோம். 4 மணி ஆகும். நீங்க தான் இப்போ பார்க்குறீங்களா? சரி சரி. சாதம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக போட்டுருவோம்.
உட்காந்து அமைதியா இருந்தா எனக்கு தெரியல, சாப்பிட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கிறேன். அப்புறமா பார்த்தா தட்டு எது எழுந்திருக்கிறீங்க. ஒரு கை காட்டினா தான் தெரியுதுங்க. சாப்பிடுங்க சார். நடக்க முடியுதா? ராஜ் ஒரு மோர் சரிண்ணா. அந்த இது இப்படி இருக்கிறேன் இல்ல கீழே சாப்பிடும். ஆ ஆ ஆ ஆ வாங்க குருஜி. சாப்பாடு சாப்பிட்டியா? எங்கே சாப்பிட்டீங்க? சரி 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 சரி. ஏதோ ஒரு வழியில் உதவி கிடைச்சிக்கினே இருக்குதா அண்ணாமலையாரு? அவ்வளோதான், சந்தோஷம். வாங்கிக்கோங்க, ஏன் நிற்கிறீங்க? வாங்குங்க. ரெண்டு நாளைக்கு லீவு நான் விடல, அண்ணாமலையார் விட்டார். நான் விட்டுன்னு சொல்லிட்டு போறீங்க. சொன்னீங்களே அதான் 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 இல்லை, சொல்லிட்டு போனாவே மேக்ஸிமம் வெயிட் பண்ணிடுறாங்க. அதை நல்லா உடச்சிங்க, தூளாக உடச்சிங்க, அவ்வளோதான். என்ன சமயம் என்ன குரு? குழம்பு அவர் மோர் தான் வாங்குவார். குழம்பாங்க குடிக்க முடியும். என்னங்க நீங்கள் அடிக்கிற வெயில்
காமெடி பண்றீங்க. மோர் அப்பளம் மெயின். மோர் அப்பளம் அதுதான் கேட்பறேன். நைட்டு வெயிலுக்கு ஏதோ ஒண்ணு குடிக்க வேண்டியது, என்ன பண்றது? எப்படியாவது உடம்ப குளிர்விச்சாகணும்ல. அப்போ 2 நாளைக்கு வரமாட்டேன். ஆமா, சனிக்கிழமை அங்க மகேஸ்வர பூஜை. சரி நடக்கட்டும். இடையில அவர் போய் வந்தா வரேன். அவர் பர்மிஷன் இல்லாத கிரிவல பாதையில கால வைக்க முடியாது. இல்லையா? ஆமா. உங்களுக்கு என்ன எப்போ கொடுக்குதோ அப்போ வாங்க. அது வரை சும்மா ஓலி அந்த இது என்ன ஜாலியாக இருங்க. கரும்பு காடு, வாழைக்காடு, தண்ணி கட்டிக்கெல்லாம் பிடிச்சி. ஆமா, ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டு தான் சாமி இருக்கும். இல்லைன்னு இருக்கு. உங்களுக்கு வேலை கொடுக்குறப்போ வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாங்க. உங்க இடம் வந்தாவே நல்ல தூக்கம் இருக்கு, நல்ல குளிர்ச்சியா இருக்கு. இல்ல வண்டி போச்சுன்னா தான் அனல் வருது. ஏன்னா ரோடு அனல் உள்ளுக்குள்ள வருது, இல்லைன்னா சில்லு சில்லு தான் இருக்கு. போதும், இந்த அளவுக்கு கூலிங் இருந்தாவே போதும் சாமி. அங்கெல்லாம் ரொம்ப அனலா இருக்கு. நேற்று மோர் குழம்பு நல்லா இருந்ததா? அப்படியா? மாஸ்டர் கிட்ட சொல்லிடுறேன். சரி ஐயா, நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். மணிலாம் பயங்கரமா டிசைனா போடுறீங்க, யூத் மாதிரி போடுறீங்க. சரி ஐயா. அவருக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு அப்பளம் கொடுத்துட்டு மோர் கொடுத்துருவேன். எள்ளி வியாபாரம் பண்ற காசு என்ன பண்ற? என்ன பண்ற அந்த காசை? அந்த காசு எள்ளி விக்கிற காசு என்ன பண்ற? இன்னைக்கு ஐயா நேத்தே சாப்பிடலையே, நீ சாப்பிடணும். தட்டு தட்டு எடுத்துட்டு வாங்க சாமி. நான் வாங்க வாங்க வெயிட் பண்றேன், வாங்க. யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இல்லை இன்னைக்கு. தட்டு இல்லை சாமி, எடுத்துட்டு வாங்க. ஓம் நம சிவாய சிவாய. பிளேட் இல்ல? ஓம் நம சிவாய சிவாய. நான் பிளேட் வாங்க இருக்காங்க. சிவாய சிவாய.
ஓம் நம சிவாய சிவாய. வேணுன்ற அளவுக்கு ஓம் நம அப்படியே பிடிக்கணும். நான் சொல்லி கட்டுவியா? ஒன்லி மோர் மட்டுமா? மோர் வேணுங்களா? ஒரு வேலை மீறும் ஐயா. ஏற்பாடு பண்ணாங்கல்ல. இருங்க, எல்லாரும் கொடுத்துட்டு வந்து தரேன். அப்புறம் காலி ஆகிட போகுது. நாங்க யாருக்கு ஒன்று கொடுங்க. யாருக்கா வேணுமா? இல்லைங்க, ஏற்றுட்டு வாங்க.
இருக்கு, அதனால கேட்குறேன். சரி சரி, நம்மளுக்கு கோயில் தான். சரி சரி. நானும் இதுமாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. சரி சரி சரி. தெரியல. ஏன்னா நீங்கள் இது அதில் போட்டு பார்க்குறவங்க யார் பண்ணாங்கன்னு தெரியாத போயிடும்ல. சரி சரி, தப்பு இல்லை. ஏன்னா ஸ்பான்சர் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. நிறைய பிரச்சனைகள் வருது சாமி இதில்.